இங்கே முன்ன எப்போதும் இல்லாது புதிதாக ஒன்றை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த படம் அதற்கு முன்பு 3 சொம்பு, இது திராவிட சொம்பு இல்லை, இது தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு சத்தியம் தரக்கூடிய தெம்பு. இது மேலே எங்கள் அன்பு மகன் நம் தம்பி பாலச்சந்திரன் அவர்கள் எப்படி இருந்தவன் சிங்கள இராணுவ பிடியில் சிக்கவில்லை, சிக்க வைக்கப்பட்டான். அவர்கள் கொடுத்த அந்த இன்சுவை கட்டியை ஒன்று கொண்டு எங்கோ ஒரு இலக்கை நோக்கி வெறித்து பார்க்கிற படம். அது உங்களைத்தான் பார்க்கிறான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இறுதியாக அவன் நெஞ்சிலே 5 குண்டுகள், ஒரு குண்டிலே அவன் இறந்து விடுவான். ஒரு பிஞ்சு பாலகன் அவன் நெஞ்சிலே 5 குண்டுகளை பாய்ச்சுகிற அளவிற்கு அவர்களுக்கு வன்மமும் வெறியும் இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த படத்தையே நாங்கள் வைத்திருக்கிறேன் என்றால் அதை பார்க்கிற போது அதைவிட 1000 மடங்கு வெறியும் வன்மமும் உங்களுக்கு வர வேண்டும் என்று. இத்தனை பெரியப்பா, இத்தனை சித்தப்பா, இத்தனை தாத்தா, இத்தனை மாமா, இத்தனை அத்தை, இத்தனை அக்கா, எத்தனையோ தம்பிகள் இருக்கும்போது எனக்கு இந்த நிலை, நாளை உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ அந்த நிலை வராமல் நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை காட்டுவதற்காக நம் பிள்ளை நெஞ்சிலே குண்டு தாங்கி வீழ்ந்து கிடக்கிறான். அதற்கு கீழே நம்முடைய அன்பு தலைவரை பெற்று தமிழ் தேசியனத்திற்கு கொடையாக கொடுத்த பெருமாட்டி, தமிழ் தேசியனத்தின் தாய் பாரதி அம்மானுடைய புனித சாம்பல். அதற்கு அடுத்து நம்முடைய அன்பு தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் வீட்டு வாசலில் எடுக்கப்பட்ட மண், தமிழீழ தேசத்தின் மண், நம் தலைவனின் காலடிப்பட்ட மண். அதற்கடுத்து நம் ஆறுயிர் தம்பி உணர்வு, இன உணர்வு, மான உணர்வற்று மதுக்கடைகளிலும் திரையரங்குகளிலும் கூடி நின்ற தமிழீழம் தலைமுறையினரை இன விடுதலையின் பக்கம் திருப்ப தன் உடம்பிலே நெருப்பை கொட்டி உணர்வு சூடேற்றிய புரட்சியாளர் தம்பி முத்துக்குமார் அவர்களுடைய புனித சாம்பல். இது 2ஐயும் கரைத்து விடத்தான் என்னிடத்தில் கொடுத்தார்கள். நம் இலக்கை தொடும் வரை இது என்னிடத்திலே பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய வழிபாட்டறையில் வைத்திருந்தேன். இன்று உங்களுக்கு முன்பு வைத்திருக்கிறேன். இந்த சாம்பலின் மீதும் தம்பியின் படத்தின் மீதும் நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதியேற்று செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை இங்கே வைத்திருக்கிறது. இங்கே பல பேருக்கு பொதுக்குழுவுக்கு அழைப்பு வந்திருக்காது. அது வேண்டுமென்று யாரும் செய்திருக்க மாட்டார்கள். திடீரென்று டிசம்பர் மாதத்திலே நாம் நடத்தியிருக்க வேண்டிய பொதுக்குழு கூட்டம், உங்களுக்கு தெரியும், பெரும் மழை வெள்ளம் சிக்குண்ட நம் மக்களுக்கு உதவுவதற்காக சென்னையிலே தூத்துக்குடியிலே பல நாட்களை செலவிட்டோம். தேர்தல் ஆணையத்திலே வேண்டுகோள் விடுத்து 2 வாரங்கள் அவகாசம் கொடுங்கள், பிறகு நாங்கள் நடத்துகிறோம் என்று இன்றைக்கு நடத்தி கொண்டோம்.